அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர் வணக்கம். சிபிஐ விசாரணையில் என்னென்ன புதிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. நிகிதாவோட கார் பாத்தீங்கன்னா பார்க்கிங்கை விட்டு நிகிதாவோட கார் வெளியவே செல்லலன்னு சொல்லி சிபிஐ விசாரணையில ஒரு புதிய தகவல் வெளியாயிருக்கு. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல பாத்தீங்கன்னா ஜூன் 27 சாமி கும்பிட வந்த நிகிதாவோட காரில் இருந்த நகை திருடு சம்பந்தமான விசாரணையில கோயில் பாதுகாப்பு நிறுவன ஊழியரான அஜித்குமார் உயிரிழந்தாரு. ஜூன் 27 காலை 9 மணிக்கு கோயிலுக்கு வந்த போது நிகிதா கார் பார்க் செய்யும் போது தரும்போது அஜித்குமாரோட கோயில் சாவி கொடுத்திருக்காரு. அருகில் இருந்த ஆட்டோ டிரைவர் அருணிடம் சாவியை கொடுத்து காரை கோயில் எதிரே இருக்கக்கூடிய பார்க்கில் நிறுத்தி விட்டு 5 நிமிஷத்துல சாவி நிகிதா அஜித்குமார்ட்ட கொடுத்து விட்டார். ஆனா நிகிதா கொடுத்த புகார்ல பாத்தீங்கன்னா கார் சாவியை பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் கழித்து தான் தந்ததாக தெரிவித்திருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா காரை அஜித்குமார் அவரது நண்பர் ஆட்டோ டிரைவரும் அருணும் சேர்ந்து வடகரை வரைக்கும் ஓட்டி சென்று வந்ததாக கூறப்பட்டது. சிபிஐ அதிகாரிகளும் முதல் நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா வடகரையிலிருந்து தான் தொடங்கினாங்க. வழிநெடுக உள்ள சிசிடிவி கேமராக்கள் இருக்கிற கார் வந்ததா இது வரைக்கும் தெரியவே இல்லை. காரை நிகிதாவே ஓட்டி சென்று மீண்டும் அவரே ஓட்டி வருவதாக சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு. சாட்சிகளின் வாக்குமூலத்துல பாத்தீங்கன்னா நிகிதாவின் காரை பார்க்கிங் நிறுத்தி விட்டு 5 நிமிஷத்துல சாவியை திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க. பார்க்கிங்ல இருந்து காரை 10 நிமிடத்துல எடுத்து மீண்டும் கொடுத்திருக்காங்க. எனவே கோயிலுக்கு நிகிதா காரில் வந்த பின்னரே கோயிலை விட்டு கார் வெளியே செல்லவில்லை என்பது தெரிஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிபிஐ டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் மதுரையில முகாமிட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. அஜித்குமார் தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட இடத்திலேயே விசாரணை நடத்தியதோடு அஜித்குமாரின் சக ஊழியர்கள் நண்பர்கள் உள்ளிட்டோடு விசாரணை நடத்தப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாக விசாரணை நீடித்து வரும் நிலையில தற்போது புகார் அளித்த நிகிதா முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை அளித்தது தெரிய வந்திருக்கு. மேலும் நிகிதாவனோட கார் பார்க்கிங்கை விட்டு வெளியவே செல்லவில்லை என்ற தகவலும் தற்போது வெளியா இருக்கு. கோவிலில் இருந்தே நிகிதாவின் கார் எங்கும் செல்லாத நிலையில நிகிதா அளித்தது பொய் புகாரா இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்குங்க. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.